ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற சமாதானமாய் இருப்பார். எரேமியா 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லாமல் எங்கும் போகவோ வரவோ கூடாது. எந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும், எப்பொழுது இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொன்னபடி கேட்டே நாம் செயல்பட வேண்டும். எங்கு போனாலும், எங்கிருந்து வந்தாலும், எப்பொழுது எந்த இடத்தில் தங்கினாலும் கர்த்தர் அனுமதி இல்லாமல் நாம் செயல்பட்டால் அது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும் என்ற பாடத்தை இந்த வேத பகுதியில் கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேல் தேசத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்த சம்பவம் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் ஆழமான பல காரியங்கள் உண்டு என்றாலும் தீர்க்கதரிசிகளுக்கு வரும் சோதனைகள், போராட்டங்கள் எப்படிப்பட்டது, அது எவ்வளவு கொடுமையானது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது மனிதர்கள் இன்னொருவரை புரிந்து கொள்வது என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியை, கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் மனிதனை நாம் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை கனப்படுத்த வேண்டும். அவர்கள் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது மிகுந்த ஆபத்தில் நம்மை கொண்டு போய்விடும் என்பதை குறித்து இந்த வேலை பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதை சிதேக்கியா ராஜா கேட்க மறுக்கிறார். அதாவது தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாய் செயல்படுவதை விட்டுவிட வேண்டும். வாயை திறக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, அதாவது நல் வார்த்தைகளை, சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லும் ஊழியர்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கு துன்பம் வரப்போகிறது, கொடுமை வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது என்று தீர்க்க தரிசனம் உரைத்தால் அப்படிப்பட்ட ஊழியர்களை ஏற்றுக்கொள்வது கடினமாய் இருக்கிறது. ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பெரும்பாலானவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நீ என்ன இப்படி சொல்லுகிறாய், கர்த்தர் எப்படி இப்படி சொல்வார் என்று. உண்மை என்னவென்றால் தீர்க்கதரிசிகள், உண்மையான தீர்க்கதரிசிகள் அதிகமாய் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் கடினமானதா இருக்கும், கருகடானதா இருக்கும். அதாவது நமக்கு வரும் துன்பத்தை குறித்து அவர்கள் பேசுவார்கள். துன்பம் வரப்போகிறது, ஆபத்து நேரிட போகிறது என்று சொல்லுபவர்களே உண்மையான கர்த்தருடைய ஊழியர்களாயிருக்கிறார்கள். ஒரு காரியம் தெரிந்து கொள்வோம். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இந்த மனுஷனுக்குள், இந்த பூமிக்குள் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் என்று சொல்லவில்லையே. ஆசீர்வாதம் என்பது கண்டித்து உணர்த்துவதுதான் உண்மையான ஆசீர்வாதம். யோசித்து பார்ப்போம். ஒருவர் உங்களை பார்த்து சந்தோஷமா இருங்கள், சமாதானமா இருங்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கிற அந்த சந்தோஷம், சமாதானம் நன்மையானதுதான். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அந்த தீய குணங்கள் அப்படியே இருக்கும். அதனால் துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு பதிலாக உங்களிடத்தில் இருக்கிற குற்றங்களை சுட்டிக்காட்டி, நீ இப்படி செய்தால் நீ இப்படிப்பட்ட பாவம் வரும், இது நிமித்தம் இப்படிப்பட்ட நியாயத்திற்கு வரும் என்று எச்சரித்து கண்டித்து உணர்த்துகிற ஒரு தீர்க்கதரிசியின் சொல் நம் மனதை மாற்றும். நம் பாவங்கள் அற நம் மனதை கழுவும். அப்பொழுது நாம் பரிசுத்தவான்கள் ஆகிறோம். அப்பொழுதல்லவா உண்மையான கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை நாம் பெற்று பலனடைகிறவர்களாய் இருக்கும். யோசித்து பார்ப்போம். நம்மை கண்டித்து திருத்துகிற, நம்மை உணர்த்துகிற, பாவத்தை குறித்து நீதியை குறித்து உணர்த்துகிற கர்த்தருடைய சொற்களையே மனிதர்கள் விரும்ப வேண்டும். அதை சற்று புரிந்து கொள்வோம். நன்மை நடக்க போகிறது என்பதை சொல்லாமல் வந்தாலும் சந்தோஷமாயிருப்போம், ஏற்றுக்கொள்வோம். ஆஹா, ஆச்சரியம், நல்லது நடந்து விட்டது என்று உற்சாகமாய் ஏற்றுக்கொள்ளலாம் சுலபமாக. ஆனால் ஒரு துன்பம் வரப்போகிறது என்றால் முன்பே தெரிந்திருந்தால் நான் திருந்தியிருப்பேனே என்று சொல்லுவோம் அல்லவா? முன்பே தெரிவது நல்லது. ஆபத்தும் துன்பமும் முன்பே தெரிந்து கொள்வது, அதை நம்மை தெரியப்படுத்துகிறவர்கள் அல்லவா நமக்கு, அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இந்த தெளிவு நம் மனநிலைக்கு தேவை. எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறார்கள், அழுகிற தீர்க்கதரிசி என்று. அவர் அவ்வளவு அதிகமான கடினமான கருகலான வார்த்தைகளையே அவர் சொல்லி இருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. காரணம், அவர் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் இஸ்ரவேலர்கள் பாவத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். உச்ச நிலையை அடைந்து விட்டார்கள். கர்த்தருடைய நியாயத்திற்கு வரப்போகிறது. எரேமியா தீர்க்கதரிசி அந்த நியாயத்திற்பை சொல்ல கர்த்தர் பயன்படுத்துகிறார். இவர்கள் நல்லவர்களாய் இருந்து இவர்கள் திருந்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை ஆசீர்வதித்திருப்பார். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுவதே ஒரு தீர்க்கதரிசிக்கு, உண்மையான தீர்க்கதரிசிக்கு அழகு. அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வதே உண்மையான விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அதுவே அழகு. புரிந்து கொள்வோம். எது சரி, எது நல்லது, எது கெட்டது என்பதை தெரிந்து கொள்வதே நல்லது. யூதா தேசத்தில் இருந்த யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் மிகவும் பாவம் செய்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டிக் கொண்டிருந்தார்கள். நெடுநாளாக கர்த்தர் அவர்களை எச்சரித்தார், தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார், பல காரியங்களை சொன்னார். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. கடைசியாக எரேமியா மூலமாக பல தீர்க்க தரிசனங்கள் வைத்தார். எதை கேட்டும் அவர்கள் திருந்தவில்லை. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய உண்மையான வார்த்தைகளை, பாபிலோன் ராஜா வருவான், உங்களை எதிர்ப்பான், கல்தையர்கள் வருவார்கள், எருசலேமை சுட்டெரிப்பார்கள் என்றெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வந்ததை அப்படியே சொன்னார். யாரும் விசுவாசிக்கவில்லை. ஆனால் யூதாவில் இருந்த, எருசலேமில் இருந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நல் வார்த்தைகளை பொய்யான தீர்க்க தரிசனங்களாக சொன்னார்கள். அதையே அந்த ராஜா நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? உண்மையான எரேமியா ஐயாவின் வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் உண்மையாய் பலித்தது. பாபிலோன் ராஜா வந்து, நேபுகாத்நேச்சார் ராஜா யூதாவிலும் எருசலேமின் குடிகள் இருக்கும் இடங்களிலும் இருக்கிற அநேகரை சிறைப்பிடித்துக் கொண்டும் பலரை கொன்றும் இப்படியாக தனக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்தி வைத்து விட்டு போனார். இப்படி பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சென்ற பின்பு நடந்த காரியம் என்ன? யூதாவில் சிதேக்கியா ராஜாவாய் அரசாண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது எரேமியா ஐயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் சொன்னார். ஆனால் சிதேக்கியா ராஜாவோ, அந்த ராஜாவின் பிரபுக்களோ, ஜனங்களோ, அதிபதிகளோ, அதிகாரிகளோ யாரும் செவி கொடுக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கொஞ்ச காலம் ஆன பின்பு சிதேக்கியா ராஜா யூகால் என்கிற ஒரு மனிதனையும் செப்பனியா என்னும் ஆசாரியனையும் 2 பேரையும் எரேமியாவின் இடத்தில் அனுப்புகிறார். அனுப்பி, நீ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நமக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, நம் தேசத்திற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சிதேக்கியா ராஜா சொல்லி அனுப்பினார் எரேமியா ஐயாவுக்கு. அதாவது எரேமியா ஐயாவை பார்த்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், நம் தேசம் இப்படியாக அந்நியனிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது, விடுதலையாக வேண்டும், நம் தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நம் தேசத்திற்காக விண்ணப்பம் செய்யுங்கள் என்று 2 அனுப்பி சொல்லுகிறார் எரேமியா ஐயாவுக்கு. எரேமியா ஐயாவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை பலமுறை தீர்க்க தரிசனம் சொன்ன போது கேட்கவில்லை. ஆனால் இப்பொழுது போய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், நம் ஏதோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் சிதேக்கியா ராஜா சொல்லி அனுப்புகிறார் தீர்க்கதரிசியின் இடத்தில், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் எங்களுக்காக என்று. அந்த சமயத்தில் எரேமியா ஐயா சிறை வைக்கப்படவில்லை. அதாவது ஜனங்கள் மத்தியில் போய் கொண்டிருந்தார். அவர் சிறை வைக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. இந்த சமயத்தில் எகிப்தின் சேனை அங்கிருந்து புறப்பட்டது. எருசலேமோடு யுத்தம் செய்ய முற்றுகை போடுவதற்காக எகிப்திலிருந்து பார்வோனின் சேனை புறப்பட்டு விட்டது. ஆனால் எருசலேமை சுற்றி கல்தையர் ஏற்கனவே முற்றுகை போட்டிருக்கிறார்கள். எகிப்தின் சேனை வரப்போகிறது என்று தெரிந்ததும் கல்தையர்கள் உடனே புறப்பட்டு போய்விட்டார்கள். எகிப்தின் சேனை பெரியது. அதனால் கல்தையர்களை அந்த எகிப்தின் சேனை தாக்கி விடாதபடிக்கு எருசலேமை சுற்றிலும், அந்த மதில் சுவரை சுற்றிலும் முற்றுகை போட்டிருந்த கல்தையர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். இந்த நிலையில்தான் இந்த ராஜா எரேமியா ஐயாவிடத்தில் ஆள் அனுப்புகிறார்.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு வருகிறது. அதாவது எருசலேமுக்கு உதவி செய்யும்படியாக, அதாவது முற்றுகை போடுதல் என்றால் என்ன என்பதை சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வீட்டிற்கு சுவர், காம்பவுண்ட் சுவர் கட்டுவது போல, மதில் சுவர் கட்டுவது போல இந்த காலத்தில் நாம் செய்கிறோம். அது போல அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் மதில் சுவர் இருக்கும், காம்பவுண்ட் சுவர் இருக்கும். 12 அடி அகலம் உள்ள காம்பவுண்ட் சுவர், 12 அடி உயரம் உள்ள எருசலேமில் மதில் சுவர் இருந்ததாம். அவ்வளவு பெரியதாக கற்களால் கட்டப்பட்ட மதில் சுவர். எதிரி உள்ளே நுழைந்து விட முடியாது, அப்படியாக கட்டி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த காலத்தில் ஒரு ராஜாக்கள் யுத்தம் செய்ய வர வேண்டும் என்றால், ஒரு பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்றால், பட்டணம் என்றாலே அந்த மதில் சுவர் இருந்தால்தான் அதை பட்டணம் என்று சொல்வார்கள். அப்படிதான் அந்த காலத்தில் பழக்கமாக இருந்தது. இப்படி செய்து வைத்திருந்தார்கள். ஒரு ஜனக்கூட்டம் ஒரு ராணுவம் இவர்களோடு யுத்தம் செய்ய வருகிறது. அந்த காலத்தில் பொன் பொருள்களுக்காகவும் தானியத்திற்காகவும், பணம், தானியம், பொருள்கள் போன்றவற்றிற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு நாடு, அதாவது ஒரு பட்டணம் செழிப்பா இருக்கிறது என்று தெரிந்தால் மற்ற பட்டணத்தார் அதை முற்றுகை போட்டு அவர்களை வெற்றி பெற்று அவர்களை கொள்ளையடித்துக் கொண்டு போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. இப்படியாக எருசலேமை முற்றுகை போட்டு அழித்து போடும்படியாக கல்தேயர்கள் அந்த மதில் சுவரை சுற்றி இருக்கிறார்கள், உள்ளே வர முடியாது. அதனால் அவர்கள் சுற்றி கொள்வார்கள், அந்த சுற்றி அங்கேயே தங்கி விடுவார்கள். அதற்கு பெயர் முற்றுகை போடுதல் என்று பொருள். அப்படி என்றால் என்ன நடக்கும் என்றால், அவர்கள் சுற்றி உட்கார்ந்திருப்பதினால், தங்கி இருப்பதினால் அந்த நகரத்தை விட்டு ஜனங்கள் வெளியே போக முடியாது. அந்த நகரத்தில் இருக்கிற உணவுப் பொருள்கள் இருக்கும் வரைக்கும் அவர்கள் சாப்பிடலாம், இருக்கலாம். அதன் பின்பு பஞ்சம் உண்டாகும். வெளியே வந்தால் எதிரிகள் இருக்கிறார்கள், அது நிமித்தம் அவர்கள் உள்ளேயே இருப்பார்கள். விவசாயம் செய்வதற்கும் மற்ற காரியங்களுக்கும் பட்டணத்தை விட்டு வெளியே வர முடியாது. இந்த நிலையில் அந்த எதிரி சூழ்ந்திருக்கிறவர்கள் அவர்களை பிடித்து கொன்று அடித்து போட்டு உள்ளே நுழைந்து விடுவார்கள். இதுதான் முற்றுகை போடுதல் என்று பொருள். இப்படி செய்வதற்காக கல்தேயர் சூழ்ந்து நிற்கிறார்கள். இந்த சமயத்தில் எருசலேம் ராஜாவாகிய சிதேக்கியா எகிப்தின் ராஜாவினிடத்தில் உதவி கேட்கிறார். எங்கள் பட்டணத்தை சுற்றிலும் இப்படியாக கல்தேயர்கள் சூழ்ந்து கொண்டார்கள், எங்களை காப்பாற்றும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாமல் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு செய்தி அனுப்புகிறார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். அந்த சமயத்தில் தான் இஸ்ரவேலில் இருந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. நீ நம்பியது போல, கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்பியது போல எகிப்தின் ராஜா உன்னை காப்பாற்ற போவதில்லை. எகிப்தின் ராஜா மீண்டுமாக புறப்பட்டான், ஆனால் திரும்பி போய் விடுவான். கல்தேயர், உங்களை விட்டு புறப்பட்டு போன கல்தேயர் மீண்டும் எருசலேமுக்குள் நுழைந்து உங்களை கொள்ளையிட்டு கொலை செய்து நகரத்தை சுட்டெரிப்பார்கள் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்தது. எரேமியா இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டார். இது ஏன் நடந்தது என்றால், நமக்கு எப்பொழுதும் ஒரு துன்பம் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தாவே என்னை காப்பார், நான் எங்கே போவேன்? உண்மை தவிர எனக்கு கதி இல்லை என்று கர்த்தருடைய திருப்பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். அவர் திருப்பாதத்தில் விழுந்து விட வேண்டும். நீரே என் கதி, என்னை காப்பாற்றும் என்று சொல்லிவிட்டால் அவரை சரணடைந்தவர்களை அவர் கைவிடுவாரா? அவர் நல்லவர் அல்லவா? அவரை போல நல்லவர் எங்கும் எந்த உலகத்திலும் கிடையாது அல்லவா? அப்படி இருக்க அவரை நாம் சரணடைந்தால் நிச்சயம் எந்த துன்பத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம். விதிவிலக்கே கிடையாது. தப்பிக்க முடியாத துன்பம் என்று ஒன்று கிடையாது, போராட்டம் என்று கிடையாது. எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய திருப்பாதங்களை அண்டிக் கொண்டால் விடுதலை தான் நிச்சயம். அப்படி இருக்க நம்முடைய விசுவாசம் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்வார், என்னை விடுதலையாக்குவார், அவர் நன்மைகளை எனக்கு தருவார் என்று அவர் பாதத்தில் விழுந்து அவரை ஆண்டிக் கொண்டு அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இங்கே சிதேக்கியா ராஜா செய்ததென்ன? எகிப்தின் ராஜாவை நம்பினார். அதனால் கர்த்தர், நீ அந்நியரை நீ நம்பியதினால் நான் உன்னை கைவிட்டேன், நீ என்னை நோக்கி வரவில்லை. கடைசியாக எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், கல்தேயர் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து இந்த பட்டணத்தை பிடித்து விடுவார்கள் என்று சொன்னார்.
நீங்கள் கல்தேயரிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், அவர்களை யுத்தம் செய்து வென்றுவிடலாம் என்று நினைக்காதிருங்கள், அது நடக்காது என்றும் தெளிவாய் கர்த்தர் சொல்லிவிட்டார். கல்தேயர் நம்மை விட்டு போய்விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டு ஏமாந்து விடாதிருங்கள் என்று கர்த்தர் பலமுறை சொல்லிவிட்டார். கல்தேயரிடமிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நம்பி ஏமாந்து போகாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யுத்தம் செய்து கல்தேயரை நீங்கள் பலரை கொன்று போட்டாலும், மிச்சம் இருக்கிறவர்கள் காயம்பட்டவர்களாய் இருந்தாலும், அங்கு கூடாரத்தில் தங்கியிருக்கிறார்கள் அல்லவா, அதாவது பொருள்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வந்து யுத்தம் செய்து பட்டணத்தை கொன்று அழித்து போடுவார்கள். அதாவது நான் கல்தேயரிடம் உங்களை ஒப்படைத்து விட்டேன், எருசலேமை ஒப்படைத்து விட்டேன், நிச்சயம் அவர்கள் அழித்து விடுவார்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று மிக தெளிவாய் உறுதியாய் கர்த்தர் வெளிப்படுத்தி விளக்கமாக சொல்லி இப்படி புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். எப்படியும் நீங்கள் கல்தேயரிடம் மாட்டிக்கொண்டீர்கள், அவர்கள் உங்களை அழிப்பதும் சிறைப்பிடிப்பதும் உறுதி என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். கல்தேயர்கள் எருசலேமை சுட்டெரிப்பார்கள் என்று கர்த்தர் உறுதியாய் சொல்லிவிட்டார். பார்வோனின் சேனை எருசலேமுக்குள் வரப்போகிறது என்று தெரிந்து கல்தேயர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். எருசலேமை சுற்றிலும் இருந்தவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அந்த சமயம் பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை செய்கிறார். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் இதை செய்திருப்பார் என்று தோன்றுகிறது. கர்த்தர் சொல்லி இருந்தால் அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். எப்படியாவது கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி தாமாக பயந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக இது அவர் செய்த தவறாக தான் தோன்றுகிறது. அவர் என்ன செய்கிறார்? எருசலேமை விட்டு பென்யமீன் வாசல் வழியாய் புறப்பட்டு பென்யமீன் தேசத்துக்கு போய்விடலாம் என்று நினைக்கிறார். இப்படி பென்யமீன் தேசத்திற்கு போகும்படியாக பென்யமீன் வாசல் வழியாக இவர் புறப்பட்டு செல்ல முற்பட்ட போது அங்கிருந்த காவல் சேனாதிபதியின் தலைவன் எரியா என்னும் ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் எரேமியாவை பிடித்து கொண்டான். நீர் வந்து கல்தேயரை சேரப் போகிறீர், அவர்கள் பக்கம் சேர்ந்து கொள்ள போகிறீர், அதற்காக தான் போகிறீர் என்று சொல்லி பிடித்து கொண்டான். அதாவது எரேமியாவை தவறாய் புரிந்து கொண்டு அவரை கொடுமைப்படுத்தும்படியாக எரியா என்னும் காவல் சேர்வையின் அதிபதி, அப்படி என்றால் மிக பெரிய காவல்துறை அதிகாரி, உயர்ந்த பதவி வகிக்கிற ஒரு பெரிய காவலர் அதிகாரி ஒருவர் பிடித்து விட்டார். அப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், நீ சொல்வது போய், நான் கல்தேயரை சேர போகிறவன் அல்ல, நான் அவர்களோடெல்லாம் போய் சேர மாட்டேன், நீ சொல்வது போய் அப்படி என்று சொல்லுகிறார். ஆனாலும் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னதை எரியா செவி கொடுத்து கேட்கவில்லை. கட்டாயமாக சிறை பிடித்து எரேமியாவை பிடித்து கொண்டு நேராக பிரபுக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார். பிரபுக்கள் என்றால் இன்றைய காலத்தில் மினிஸ்டர்கள் போல, மந்திரிகளிடத்தில் சேர்ப்பது போல அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அந்த பிரபுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பிரபுக்கள் எரேமியாவின் மேல் கடும் கோபம் கொண்டார்களாம். மிகுந்த உக்கிர கோபத்தோடு அவரை பிடித்து யோனத்தான் வீட்டில் சிறை வைத்து விட்டார்கள். யோனத்தான் வீட்டை காவல் கூடமாக சிறைச்சாலையாக மாற்றி இருந்தார்கள். அங்கு அவரை சிறை வைத்து விட்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல், கர்த்தரிடத்தில் அனுமதி பெறாமல் இவர் தப்பித்து ஓட நினைத்திருக்கிறார். பொல்லாப்பு வந்துவிட்டது. அதாவது எந்த ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் நாம் எங்கு போவது வருவது என்றால் முக்கியமாக நம்முடைய போக்குவரத்து கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் சொல்லும் இடத்திற்கு போக வேண்டும், வர வேண்டும், சொல்லும் காலத்தில் தான் போக வேண்டும். இதை சரியாக பின்பற்ற வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி சிறு காரியங்கள் ஏதாவது இடர்கள் ஏற்பட்டாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி விடுவார். அதனால் நம்முடைய போக்குவரத்து கர்த்தருடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி இருக்க வேண்டும்.
இதை புரிந்து கொள்வோம். எரேமியா கர்த்தருடைய அனுமதி பெறாமல், கர்த்தர் சொல்லாமல் இவராக தப்பித்து போக நினைத்தார். பொல்லாத மனிதர்களிடம் மாட்டிக்கொண்டார். இப்பொழுது இவர் சிறைச்சாலை கைதியானார். யோனத்தான் வீடு சிறைச்சாலையா இருந்திருக்கிறது. அது மிகவும் கொடுமையான இடமாக சொல்லப்பட்டிருக்கு. வேதமேகும் அதான் சொல்லுகிறது. அவர் பிற்காலத்தில் அவர் பேசுகிறார் சிதேக்கியா ராஜாவிடம். அப்பொழுது போனால், நான் யோனத்தான் வீட்டிற்கு என்னை அனுப்பி விடாதிரும், அங்கு போனால் நான் செத்து போவேன் என்று ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அங்க கொடுமைப்படுத்தும் இடமா இருக்கிறேன். அந்த சிறைச்சாலை மிக கொடுமை. இந்த கால சிறைச்சாலை போலல்ல, அங்கு மிகவும் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எரேமியா அங்கு போய் கொடுமைக்கு உட்பட்டு விட்டார். அதாவது நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய சொல் கேட்டு கர்த்தர் சொல்லும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும். இடம் மாறினால் மிகவும் துன்பத்திற்கு ஆளாக வேண்டும். எந்த ஒரு தீர்க்க தரிசன அழைப்புக்கென்றே அது கட்டாயமாய் இருக்கிறது, சட்டத்திட்டமாய் இருக்கிறது. அதாவது எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எந்த நேரத்தில் எங்கு தங்க வேண்டும், எங்கு போக வேண்டும், எங்கு வர வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் கேட்டு செய்ய வேண்டும். நம் விருப்பத்தின்படி நாம செயல்படக்கூடாது. அது ஆபத்தில் முடியும். இதற்கு இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் இந்த காரியங்களை போதிக்கிறது. இந்த வேத பகுதி தெளிவாய் இந்த காரியங்களை நமக்கு போதிக்கிறது. எரேமியா கர்த்தர் சொல்லாமல் வெளியே செல்ல முயற்சி செய்தார். துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று. அதன் விளைவாக இப்படிப்பட்ட துன்பம் வந்தது. இன்றும் கூட நாம் அப்படித்தான். எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனை, போராட்டங்கள் என்று வந்தால் எங்கேயாவது போய்விடலாமா, வெளியே சென்று விடலாமா, அங்கு போய் தப்பித்துக் கொள்ளலாமா, இங்கு போய் தப்பித்துக் கொள்ளலாமா என்று நினைக்கிறோம். நாம எந்த இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லும் இடத்தில் நாம் இருக்க வேண்டியது மிகவும் கட்டாயம். அதுவே நமக்கு நல்லது. நம்ம பாதுகாக்கப்படணும். கர்த்தருடைய வார்த்தையை மீறி போனால் நமக்கு ஆபத்து நேரிடும். நாம் இருக்கும் இடத்தில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அங்கேயே இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. அப்படியே அதே இடத்தில் எரேமியா தீர்க்கதரிசி காவற்கூடத்தில் நிலவறைகளில் அநேக நாள் அங்கேயே தங்கியிருந்தார். இப்படியாக எரேமியா யோனத்தான் வீட்டில் காவல் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது சிதேக்கியா ராஜா ஆள் அனுப்பி, எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர் கேட்கிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறதா, எனக்கு வந்திருக்கிறதா, கர்த்தர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா என்று கேட்கிறார். அதாவது சிதேக்கியா ராஜா எரேமியாவினிடத்தில் ஆள் அனுப்பி கேட்கிறார். அதற்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது, நீர் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி கேட்கிறார் சிதேக்கியா ராஜாவினிடத்தில், என்னை நீங்கள் சிறை வைக்கும்படியாக நான் உங்களுக்கும் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் என்ன குற்றம் செய்தேன்? நான் எந்த குற்றத்தை செய்தேன்? என்னை ஏன் சிறைச்சாலையில் வைத்திருக்கிறீர் என்று எரேமியா தீர்க்கதரிசி சிதேக்கியா ராஜாவின் இடத்தில் கேட்கிறார். நான் உண்மையான தீர்க்க தரிசனம் சொன்னேன், முன்பே சொன்னேன். பாபிலோன் ராஜா வருவதற்கு முன்பே, சிறை பிடிக்க வருவதற்கு முன்பே நான் சொன்னேன், பாபிலோன் ராஜா வருவார், தேசம் சிறைப்பிடிக்கப்படும் என்று நான் சொன்னேன். ஆனால் மற்றவர்கள் எல்லாம், உங்களுடைய மற்ற தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள்? பாபிலோன் ராஜா வரமாட்டார், இப்படியெல்லாம் நடக்காது என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் எங்கே? போய் தீர்க்க தரிசனம் சொன்னவர்களை விட்டு விட்டீர்கள். உண்மையாய் தீர்க்க தரிசனம் சொன்னேன், அது நிறைவேறிற்று, என்னை சிறைப்பிடித்து போட்டிருக்கிறீர்கள். இது என்ன நியாயம் என்று எரேமியா ஏன் என்னை சிறையில் போட்டீர் என்று கேட்கிறார். இப்போதும் என் ஆண்டவனே, எரேமியா சொல்லுகிறார், ராஜாவை நோக்கி, சிதேக்கியா ராஜாவை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். என் ஆண்டவனே என்றால் என்னுடைய முதலாளியே என்று பொருள். எனக்கு செவி கொடுத்து, தயவு செய்து என் வார்த்தையை கேட்டு என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து என்னை யோனத்தானுடைய வீட்டிற்கு, அந்த சிறைச்சாலைக்கு என்னை அனுப்பி விடாதிருங்கள். அங்கு போனால் நான் செத்து போவேன் என்று எரேமியா சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவர் அந்த துன்பத்தை அனுபவித்திருக்கிறார். அவர் அனுபவித்த பாடுகளின் நிமித்தம் என்னை மீண்டும் அங்கே அனுப்பாதிருங்கள் என்று கெஞ்சுகிறார். அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை அழைத்து அவரை காவல் சாலையின் முற்றத்திலே போடும்படிக்கும், இது ஒரு பாதுகாப்பான இடம், கொஞ்சம் கொடுமை இல்லாத இடமாக பார்த்து அங்கே போடும் வரைக்கும்
நகரத்தில் அப்பம் இருக்கும் வரைக்கும் தினமும் ஒரு அப்பம் எரேமியாவுக்கு கொடுக்கப்படும் வரைக்கும். ஏனென்றால் எரேமியாவுக்கு உணவு கிடைக்காமல் பசி பட்டினி கிடந்திருக்கிறார். அதனால் இதை கேள்விப்பட்டு சிதேக்கியா எரேமியா கேட்டுக்கொண்டதினால் இப்படியாக அவருக்கு அப்பம் கொடுக்கும்படி, தினமும் ஒரு அப்பம் கொடுக்கும்படியாகவும், ஒரு நாள் உணவு ஒரு அப்பம் என்று ஒரு பிரெட் போல தினமும் ஒன்று கொடுக்கும்படிக்கும், நகரத்தில் அப்பம் இருக்கும் வரைக்கும் கடையில் வியாபாரம் செய்கிறவர்களிடத்தில், அப்பம் சுட்டு விற்கிறவர்களிடத்தில் வாங்கி தினமும் ஒரு அப்பம் கொடு என்று ராஜா கட்டளையிடுகிறார் தன்னுடைய வேலையாட்களுக்கு. அப்படியே எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் தங்கியிருந்தார். அந்த கொடுமையிலிருந்து குறைவுபட்டு ஓரளவு நல்ல இடத்திற்கு வந்து சமாதானமாயிருந்தார். இப்படியாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு நடந்தது. இதில் முக்கியமான பகுதி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நம் விருப்பப்படி செயல்படாமல் நம்முடைய செயல்கள், நம்முடைய போக்கு வரவு எல்லாம் கர்த்தருடைய விருப்பத்தின்படி இருக்க வேண்டும். நாம் எங்கே போக வேண்டும், எங்கே வர வேண்டும், எங்கே தங்க வேண்டும் என்பதை எல்லாம் கர்த்தர் நிர்ணயித்தபடி அதை கேட்டு அதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். இப்படி செய்வதே நமக்கு பாதுகாப்பு என்ற பாடத்தை நாம் கற்கிறோம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனித வாழ்க்கையில் பலவிதமான சம்பவங்கள் நடக்கின்றன. ஒவ்வொரு விதமான மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சம்பவம், உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசத்திற்கும் என்று எடுத்துக்கொண்டாலும் பலவித பிரச்சனைகளும் உண்டு, பலவிதமான தீர்வுகளும் உண்டு அவைகளுக்கு. ஆனால் நாம் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரே ஒரு புத்தகம் ஒட்டுமொத்த மனித இனத்தின் ஆதி முதல் அந்தம் வரை எல்லா காலத்திற்கும் பொருந்தும்படியாக சகல பரிமாணங்களிலும் எல்லாவித தீர்வுகளையும் எழுதி நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் என்னும் பைபிளை ஒரே ஒரு புத்தகம், அதை படித்தால் வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களையும் நாம் அறிந்து கொள்ளலாம். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்மால் தீர்வு காண முடியும். முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. இது ஆச்சரியம் அளிக்கிறது. ஒரே ஒரு புத்தகத்தில் ஏதோ ஒரு கதை சொல்வது போல அன்று அது நடந்தது, இன்று இது நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை படிக்கும் பொழுது, அதன் ஆழத்தை தியானிக்கும் பொழுது பல பரிமாணங்கள், விஞ்ஞானம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, இல்லாத எந்த வித ஞானமான காரியங்களும் வேதத்தில் இல்லாதது இந்த உலகத்தில் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை குறித்தும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கிறது. உதாரணத்திற்கு, இந்த வேத பகுதியில் ஒரு குழிக்குள், ஒரு கிணற்றில், ஆழமான ஒரு கிணற்றில், ஒரு சேற்றின் நடுவில் இருக்கிற ஒரு மனிதனை எப்படி காப்பாற்றுவது என்கிற ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது. அந்த காலத்திலும் இவ்வளவு ஞானமாக செயல்பட்டு எரேமியாவை காப்பாற்றி இருக்கிறார். அது எப்படி என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானிப்போம். இதே போல எல்லாவித காரியங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், போராட்டங்களுக்கும் பதில்கள் வேதத்தில் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்படாத எந்த ஒரு காரியமும் நம் மனித வாழ்க்கையில் இல்லை. எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசி சிறைச்சாலையில், அதாவது காவல் கூடத்தில் அந்த முற்றத்திலே தங்கி இருக்கிறார். அங்கிருக்கிற ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கிருக்கிறவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கல்தேயர்கள் வந்து எருசலேமை பிடிக்க போகிறார்கள். இந்த சமயத்தில் அவர்களோடு போய்விடுகிறவர்களே காப்பாற்றப்படுவார்கள். அவர்களோடு போகாமல், சிறைப்பிடிக்க வந்தவர்களிடத்தில் போகாமல் இங்கேயே இருப்போம் என்று எதிர்த்து போராடி கொண்டிருந்தால் பட்டயத்தாலும், பஞ்சத்தாலும், கொள்ளை நோயாலும் செத்து போவோம். இங்கிருக்கிற ஜனங்களுக்கு இதுதான் நேரிடும். கல்தேயரோடு போய்விடுகிறவர்கள் உயிரோடு காப்பாற்றப்படுவார்கள். உயிராவது மிச்சம் இருக்கும், அங்கு போய்விடலாம் என்று எரேமியா கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கல்தேயரோடு புறப்பட்டு போய்விடுகிறவர்களுக்கு அவர்கள் உயிர் அவர்களுக்கு கொள்ளை பொருளாய் கிடைக்கிறது. அவர்கள் உயிர் காப்பாற்றப்படுகிறது.
என்று எரேமியா சொல்லுகிறார். அதனால் எல்லோரும் போய்விடுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்று எரேமியா சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நகரம், எருசலேம் நகரம் பாபிலோன் ராஜாவினால் பிடிக்கப்படும், நிச்சயமாக பிடிக்கப்படும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே சொல்லுகிறார், அதனால் நிச்சயமாய் எருசலேம் நகரம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் பிடிக்கப்படும், இது நிச்சயமாய் நடக்கும் என்று உறுதிப்பட எரேமியா சொல்லுகிறார் அந்த ஜனங்களிடத்தில். இப்படி அவர் சொல்லிக் கொண்டிருப்பதை 4 பேர் அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். செப்பத்தியா, கெதலியா, யூகால், பஸ்கூர் என்னும் 4 பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எரேமியா பொது ஜனங்களிடத்தில் பேசுவதை. இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர்கள் போய் பிரபுக்களிடத்தில் சொல்லிவிட்டார்கள். அதாவது எரேமியா பேசிக் கொண்டிருந்ததை, கர்த்தருடைய வார்த்தையை தான் அவர் சொன்னார். அவர் ஒரு தவறும் செய்யவில்லை. ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அதை போய் இந்த 4 பேரும் போய் பிரபுக்களிடத்தில் சொல்லிவிட்டார்கள். பிரபுக்கள் ராஜாவை நோக்கி போய் பேசுகிறார்கள். ராஜாவின் இடத்தில் பேசுகிறார்கள். இந்த எரேமியா தீர்க்கதரிசியை கொன்று போடுங்கள், நீர் கொன்று போட கட்டளை கொடுங்கள், எரேமியாவை கொல்ல கட்டளை கொடுங்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை சொல்லாமல் தீய வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த தீர்க்கதரிசி. அதாவது ஜனங்களை நல்ல வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்துவதை விட்டுவிட்டு, இப்படி நீங்கள் கல்தையரால் பிடிக்கப்பட்டு போவீர்கள், போய்விடுங்கள், இங்கே இருந்தால் கொல்லப்படுவீர்கள் என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் எரேமியா கொல்லப்பட வேண்டும் என்று பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ராஜாவை வலியுறுத்துகிறார்கள். பிரபுக்கள் என்றால் இன்றைய காலத்தில் மந்திரிகள், கலெக்டர்கள் போன்றவர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள் போன்றவர்கள் ராஜாவை, சீஃப் மினிஸ்டரையோ அல்லது பிரைம் மினிஸ்டரையோ கட்டாயப்படுத்தினால் அவர்கள் அதை செய்தாக வேண்டிய நிலை ஏற்படும். அப்படிதான் இங்கு நடக்கிறது. பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ராஜாவை வற்புறுத்துகிறார்கள், உண்மையை சொல்லும் தீர்க்கதரிசியை கொள்வதற்கு. இப்படிப்பட்ட ஆபத்தான காரியங்களை சொல்வதினால் ஜனங்கள் சோர்ந்து போவார்கள். அவர்கள் வேதனைப்பட்டு சோர்ந்து போகிறார்கள். அவர்கள் கைகள் திடப்படுவதில்லை. அவர்கள் உற்சாகமாய் இருந்தால் செயல்படுவார்கள். அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். இதனால் இப்படி செய்யுங்கள் என்று ராஜாவை வற்புறுத்துகிறார்கள் எரேமியாவை கொல்வதற்கு. நம் ஜனங்களின், இந்த ஜனங்களுடைய நன்மையை தேடாமல் இந்த தீர்க்கதரிசி எப்பயும் கேட்டையே தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு என்ன கேடு வரும் என்பது அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நல்ல வார்த்தையே சொல்வதில்லை, நல்லதையே தேடுவதில்லை என்று எரேமியாவின் பேரில் குற்றம் சுமத்துகிறார்கள். இவர்கள் பாவம் செய்து கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை பெறுவது இவர்கள். ஆனால் பழி எரேமியாவின் மேல் வருகிறது. இந்த காலங்களில் இருக்கிற அரசாங்கத்தின் நிலை போலதான் அன்றும் இருந்திருக்கிறது. அதிகாரம் என்றால் அப்படிதான் எல்லா காலத்திலும். எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் எதை எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தினால் முதலமைச்சர் அல்லது பிரதம மந்திரியாய் இருப்பவர்கள் அந்த விஷயங்களை கேட்டுதான் ஆக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அது போல நிர்பந்தப்படுத்துகிறார்கள். சிதேக்கியா ராஜாவை நிர்பந்தப்படுத்துகிறார்கள். அதாவது மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. அதாவது எரேமியாவை கொன்றுவிட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். இதே நிலைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது. நமது ஆண்டவரையும் ஒரு தவறும் செய்யாத பரிசுத்தரை அவர்கள் குற்றம் சுமத்தி பொய் சாட்சி சொல்ல வைத்து 2 பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவரை கொன்று போடுங்கள் என்று கட்டாயப்படுத்தி செய்ய வைத்தார்கள். இப்படி நடந்தது. அது போல எரேமியாவுக்கும் அந்த காலத்தில் நடந்திருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து கொண்டு எரேமியாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு சிதேக்கியா ராஜா, உங்களை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கட்டாயப்படுத்தும் போது நான் அதை மீற முடியாது. இதோ உங்கள் கைகளில் எரேமியாவை ஒப்படைக்கிறேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியை அவர்கள் கையில் ஒப்படைத்து விட்டார். பிரபுக்களிடத்தில் ஒப்படைத்து விட்டார் ராஜா. அப்பொழுது அந்த பிரபுக்கள் எல்லாம், அங்கு காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த கெதலியாவின் ஒரு துறவு இருக்கிறது. அதாவது குறுகினதாய் இருக்கக்கூடிய கிணறு, ஆனால் மிக குறுகியதாய் இருக்கும், ஆழமானதா இருக்கும். அந்த துறவானது தண்ணீர் இல்லாமல் வெறும் உலையாய் இருந்தது, சேராய் இருந்திருக்கிறது, தண்ணீர் இல்லை. இப்படிப்பட்ட அந்த துறவிலே எரேமியாவை கயிர்களை கட்டி இறக்கி விட்டு விட்டார்கள். அதிலேயே அவர் மரித்து போகட்டும் என்று.
அந்த சேற்றில் மூழ்கி அவர் மரித்து போகட்டும் என்று கயிறுகளால் கட்டி எரேமியாவை இறக்கி விட்டு விட்டார். எரேமியா அந்த துறவுக்குள்ளே போய் அப்படியே அதில் சேரில் மூழ்கி கொண்டிருக்கிறார். அவர் தத்தளித்துக் கொண்டு மிகுந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் போராடி கொண்டிருக்கிறார், உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அந்த உலையானது எரேமியாவை இழுக்கிறது, சேரானது இழுத்து விடும். அவர் அப்படியே அமிழ்ந்து மூழ்கி கொண்டிருக்கிறார், இழுத்து கொண்டே இருக்கிறது. சேறு அவரை இழுத்து கொஞ்ச நேரமானால் அது முற்றிலும் மூழ்கடித்து கொன்றுவிடும், மூச்சு விட முடியாமல் இறந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகி கொண்டிருக்கிறது. அவன் அப்படியே கிணற்றில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த ஒரு சில நிமிடங்களில் ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிடம், இப்படி அரை மணி நேரத்திற்கு உட்பட்ட ஒரு நேரமாக தான் இருந்திருக்கலாம். அந்த குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் ராஜாவின் அரண்மனையிலே ஒரு எத்தியோப்பியன் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் எபெத்மெலேக். அவருடைய காதில் இந்த செய்தி விழுகிறது, எரேமியாவை இப்படி துறவிலே போட்டு விட்டார்கள் என்று. அவருக்கு இந்த செய்தி தெரிகிறது. அவர் ஒரு பிரதானியாய் இருக்கிறார். பிரதானியாய் ஒரு அரண்மனையில் பணிபுரிகிறவர், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர் தான். இப்படி இருக்க அவர் சொன்னதை இப்படி இருக்க அவர் கேட்டு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே ராஜாவின் இடத்தில் ஓடுகிறார். அந்த நேரத்தில் ராஜா பென்யமீன் வாசலில் உட்கார்ந்திருக்கிறார். அதாவது எருசலேமின் அந்த மதில் சுவர் அருகே, பென்யமீன் வாசல் அருகே அவர் உட்கார்ந்திருக்கிறார். அந்த சமயத்தில் எபெத்மெலேக் ஓடுகிறார் ராஜாவை நோக்கி. எரேமியாவை காப்பாற்றுவதற்காக ராஜாவினிடம் பரிந்து பேச ஓடுகிறார், அனுமதி பெற ஓடுகிறார். இவர் ஓடி போய் என்ன சொல்லுகிறார் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியை இவர்கள் துறவிலே போட்டது மிகவும் நடக்க கூடாத ஒரு காரியம், மிகப்பெரிய தீமை நடந்திருக்கிறது. கர்த்தருடைய கோபத்துக்கு தேசம் ஆளாக போகிறது. அதாவது நீங்கள் போட்டதினால், எரேமியாவை துறவிலே போட்டதினால் அவர் பட்டினி கிடந்து இறந்து விடுவார், பசியோடு இறந்து விடுவார். அவருக்கு அப்பம் கொடுக்காமல் அவரை கொன்று போடுகிறோம். அப்படி நடந்தால் தேசத்தில் எங்கும் உணவிருக்காது, தேசத்தில் அப்பம் இருக்காது என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், இந்த இடத்தில் ஆழமான சத்தியம் இருக்கிறது, தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட உணர்வுகள் பெரும்பாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லாதது வேதனை அளிக்கிறது. கர்த்தருடைய ஊழியர்களையோ கர்த்தருடைய தீர்க்கதரிசியையோ வாய் கூசாமல் சாதாரண மனிதர்களை பேசுவதே தவறு, குற்றம் சுமத்துவது, குறை பேசுவது தவறு. அப்படி இருக்க ஒரு பரிசுத்தவானை பேசுகிறோம் என்ற அச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு மனதில் உணர்வு இல்லாமல் எல்லோரையும் சமமாக தூஷிப்பது, கேவலமாய் பேசுவது, அவமானப்படுத்துவது, வீடியோக்கள் போடுவது, அவமானமாக, அதாவது அவர்கள் மதிப்பு குறையும்படியாக, அவர்கள் மரியாதையை குறைக்கும்படியாக செய்தி அளிப்பது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறாய் இருக்கிறது. முக்கியமாக கர்த்தருடைய ஊழியர்களை தூஷிப்பது, திருச்சபைகளில் தூஷிப்பது, வீடியோக்களில் சோசியல் மீடியாவில் தூஷிப்பது, பலர் முன்பாக தவறாய் பேசுவது, இதெல்லாம் துணிந்து செய்கிறார்கள். கொஞ்சம் கூட உணர்வில்லை. எப்படிப்பட்ட நியாயத்திற்கு வரும் தெரியுமா? கர்த்தருடைய கோபம் அப்படிப்பட்டவர்கள் மேல் எப்படி இறங்கும் தெரியுமா? இதோ இந்த வேத பகுதி நமக்கு அதை சொல்லுகிறது. இந்த எபெத்மெலேக்கு எத்தியோப்பியனாய் இருக்கிறார். இவர் சொல்லுகிறார், இனி தேசத்தில் அப்பம் இல்லை என்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை பட்டினியாய் நீங்கள் கொன்றால் தேசம் எங்கும் பட்டினி கிடக்கும், தேசம் முழுவதும் கர்த்தர் பட்டினி போடுவார், அதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறார். ஒரு தேசத்தில் ஒரு உண்மையான தீர்க்கதரிசிக்கு என்ன துன்பத்தை ஜனங்கள் கொடுத்தாலும் அந்த தேசம் முழுவதும் அந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள். இதற்கு எபெத்மெலேக் சொன்னது வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசியை எந்த விதத்திலும் தவறாய் பேசக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது, மனவேதனை அடையும்படி செய்யக்கூடாது. அவர்களை கண்டு நடுங்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் மேல் இருக்கிறது. தீர்க்க தரிசன அபிஷேகம் அவர்கள் மேல் இருக்கிறது. அஞ்சு நடங்க வேண்டாமா? கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தங்களுக்கு தாங்களே தீங்கை வரவழைத்துக் கொள்கிற ஒரு தவறாய் இருக்கிறது அவர்களை கனப்படுத்தாமல் இருப்பது.
இப்படி எடுத்து சொன்னதும், இப்படி எபெத்மெலேக்கு சொன்ன பின்பு ராஜா அதை ஏற்றுக்கொண்டு, அப்படியானால் நீ புறப்பட்டு உடனே போ. புறப்பட்டு போய் 30 பேரை நீ அழைத்து கொண்டு போய் எரேமியாவை, எரேமியா தீர்க்கதரிசி ஐயாவை நீ தூக்கிவிடு, துறவிலிருந்து தூக்கிவிடு என்று ராஜா அனுப்புகிறார். போ என்று சொல்லுகிறார். இதை கேட்டு எபெத்மெலேக்கு உடனே ஒப்புக்கொண்டு செல்கிறார். அப்பொழுது எபெத்மெலேக் அந்த 30 பேரையும் கூட்டிக் கொண்டு ராஜ அரண்மனையில் பொக்கிஷ சாலை என்று ஒன்று இருக்கிறது. பொக்கிஷ அறைகள், பாதுகாத்து வைக்கப்படும் பொருள்கள் வைக்கப்படும் பொருள்கள் வைக்கப்படும் அறை இருந்தது. அதற்கு அடியிலே ஒரு அறை இருந்தது. அதில் பழைய புடவைகளையும் கந்தை துணிகளையும் போட்டு வைத்திருந்தார்கள். அரண்மனையில் அங்கு பழந்துணிகளை போடும் இடம் அது. அதை போய் எபெத்மெலேக்கு அநேகம் துணிகளை அள்ளிக்கொண்டார். கயிறை எடுத்துக்கொண்டார். எரேமியாவை துறவிலிருந்து தூக்க வேண்டும் அல்லவா? துறவு என்றால் இந்த காலத்தில் இருக்கிற கிணறு போல அல்ல. கிணறு என்றால் அகலமாய் இருக்கும். அடுத்தவர் இறங்கி கீழே விழுந்து விட்டாலும் அவர்களை நாம் தூக்கிவிட முடியும், அகலமாய் இருக்கும். ஆனால் துறவு என்பது ஒருவர் நுழையும்படி மிக குறுகலாக, ஒரு 2 அடி 3 அடி அகலம் உள்ளதாய் மட்டுமே இருக்கும் போல இருக்கிறது. அப்படிதான் துறவு இருந்திருக்கிறது. அதனால் ஒருவர் இறங்கி அவரை காப்பாற்றும் அளவுக்கு அங்கு வசதி இருக்காது. அதே நிமித்தம் எரேமியாவை காப்பாற்றும்படியாக எபெத்மெலேக்கு கயிறுகளையும் அந்த பழைய துணிகளையும் எடுத்துக்கொண்டு, புடவைகளை என்றால் நீளமான துணிகள், அவைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார் துறவண்டை. அதாவது காவற்சாலையின் முற்றத்தில் இருக்கிற மிகாயா என்னும் மனிதனுடைய துறவிற்கு ஓடுகிறார். அங்குதான் எரேமியா போடப்பட்டிருக்கிறார். அங்கு போனதும் கயிறுகளில் அந்த ஒரு முனையில் அந்த பழைய புடவைகளையும் கந்தைகளையும் நன்றாக கட்டி அந்த துறவிலை கீழே இறக்குகிறார். எபெத்மெலேக்கு கயிற்றின் வழியாக கீழே இறக்கி எரேமியாவினிடத்தில் பேசுகிறார். அந்த புடவைகளை எல்லாம் உங்கள் கைகளின் இடுக்குகளில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 2 கைகளுக்கும் இடையே அந்த துணியை சொருகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது 2 கைகளுக்கும் இடையில் அந்த பழந்துணிகளை அவர் சுற்றி கொள்வதும் போது, மாட்டிக்கொள்ளும் பொழுது அவருடைய சரீரம் பாதிக்கப்படாத படிக்கு, கழுத்தை பிடித்தோ காலை பிடித்தோ தூக்க முடியாது, பாதிக்கப்படும் என்பதனால் அவர் கைகளில் இன்றும் கூட சிறு குழந்தைகளை அப்படி தூக்குவார்கள். நாம் தூக்கும் போது 2 கரங்களையும் எடுத்து குழந்தைகளின் 2 கைகளுக்கு கீழே பிடித்து நாம் தூக்குவது வழக்கம். அதே போல ஒரு குழந்தையை தூக்குவது போலவே எபெத்மெலேக்கு சொல்லுகிறார் எரேமியாவினிடத்தில். அந்த புடவைகளை, ஏனென்றால் கயிறாக இருந்தால் அது சரீரத்தை அறுக்கும், மிகவும் வலிக்கும். அதனால் அவர் துணிகளை அங்கு சேர்த்து அனுப்புகிறார், கட்டி அனுப்புகிறார். அந்த திடமான அதிகமான துணிகளை சேர்த்து அனுப்பும் பொழுது அதை அவர் மாட்டிக்கொள்கிறார். எரேமியாவை மாட்டிக்கொள்ளும்படி எபெத்மெலேக்கு சொல்லுகிறார். அதன்படியே அந்த துணிகளை எரேமியா தன் கைகளின் இடுக்குகளில் கைக்கு கீழாக மாட்டிக்கொள்கிறார். அப்பொழுது இவர்கள் மேலிருந்து அந்த 30 பேரோடும் போயிருந்தார் அல்லவா, எல்லாருமாய் சேர்ந்து அந்த கயிறுகளை இழுக்கிறார்கள். இன்னொரு காரியம் என்னவென்றால், அப்படி கயிறை கட்டி வெறும் கயிறு அனுப்பி இருந்தால் எரேமியாவின் சுற்றிலும் இருந்த அந்த சுவர், அந்த துறவின் சுவர் எல்லாம் அவர் சரீரத்தை கிழித்திருக்கும். அதனால்தான் இவர் துணிகளை, அதிகமான துணிகளை எடுத்து போய் அதை தன் சரீரத்தை, எரேமியாவின் சரீரம் முழுவதும் சுற்றும்படி செய்திருக்கிறார், சுற்றி கொள்ளும்படி. எரேமியா சுற்றி கொண்டதும் இவர்கள் கயிறை பிடித்து மேலே இழுக்கிறார்கள். அப்பொழுது ஓரத்தில் பட்டாலும், துறவின் ஓரங்களில் பட்டாலும், எரேமியாவின் சரீரம் பட்டாலும் அது காயம்படுத்தாதபடிக்கு பத்திரமாக மீட்டெடுக்கிறார்கள். இப்படியாக தூக்கி எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்திற்கு வந்துவிட்டார். இப்படியாக உண்மையான கர்த்தருடைய பக்தனான, பரிசுத்தவானான, கர்த்தருக்கு பிரியமான ஒரு நல்ல மனிதனாக எபெத்மெலேக்கு இருந்து எரேமியா தீர்க்கதரிசியை காப்பாற்றும் ஒரு பாக்கியத்தை பெற்றார்.
உணர்வுள்ள மனிதர்களாய் நாமும் இருக்க வேண்டும். அதுபோல நல்லோர்களை அடையாளம் கண்டுபிடிக்கவும், நன்மை எது தீமை எது என்பதை உணர்ந்து செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் இருந்த அத்தனை பிரபுக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இல்லாத அறிவு எபெத்மெலேக்குக்கு இருந்தது. இவர்கள் முட்டாள்தனமாக இஸ்ரவேலர்களுக்கு இல்லை அறிவு. மிகப்பெரிய அதிகாரிகளுக்கு, ஆசாரியர்களுக்கு இல்லை. வேதத்தை தியானிக்கிற இவர்கள் முட்டாள்தனமாய் நடக்கிறார்கள். ஆனால் அந்நியனாயிருந்த அந்த மனிதன் எபெத்மெலேக்கு, அவர் எத்தியோப்பியனாய் இருக்கிறார், இஸ்ரவேலரே அல்ல. ஆனால் அவர் எரேமியாவின் அருமையை உணர்ந்து, அவர் உண்மையான தீர்க்கதரிசி என்றும், அவருக்கு துன்பம் கொடுத்தால் தேசமே துன்பப்படும் என்றும், அவரை பட்டினி போட்டால் தேசம் பட்டினியாய் கிடக்கும் என்று சொல்லுகிறார் என்றால், எந்த அளவுக்கு அவர் ஞானம் உள்ளவராக, விவேகம் உள்ளவராக, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நல்ல இருதயம் உள்ளவராக இருந்திருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். இந்த காலத்தில் இருக்கிற மிகப்பெரிய தீங்கு குடும்பங்களில் இருந்தாலும் சரி, திருச்சபைகளில் இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, இந்த ஒரு தீமை எங்கும் பரவி கிடக்கிறது. நல்லோர்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் இல்லை. சமுதாயம் தீயவர்களை கொண்டாடுகிறது, நல்லவர்களை உண்மையான கிறிஸ்தவ மக்களிடையே, கிறிஸ்தவ பிள்ளைகளின் மத்தியில் உண்மையான தீர்க்கதரிசிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ஆனால் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், பொய்யாய் ஆசீர்வதிக்கிறவர்கள், அவர்களை கொண்டாடுகிற காலமாய் இருக்கிறது. ஆசீர்வாதம் என்பது உண்மையான ஊழியர்கள் சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். அது தேவை. எல்லோருக்கும் ஆசீர்வாதம் தேவை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஊழியர்கள் ஆசீர்வதிப்பதை பெற்றுக் கொள்வது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது சத்தியமான உண்மைதான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதை மட்டுமே நினைத்து கொண்டு ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டால் இவ்வுலக வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் அந்தந்த நாளுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து முடித்து விடலாம். நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம், பரிசுத்தமாக்கப்படுவது அவசியம். எபெத்மெலேக்கு போல நாம் தெளிவுள்ளவர்களாய், நன்மை தீமை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். முட்டாள்தனமாய் இருந்தால் பாவத்தில் விழுந்து அழிந்து போக நேரிடும். நம்மை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கவனித்து பார்க்கணும். இதற்கு பின்பு, இந்த சம்பவத்திற்கு பின்பாக சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்து அனுப்புகிறார், வரவழைக்கிறார். தேவாலயத்தில் இருக்கும் 3ஆம் வாசல் அண்டையிலே வரவழைக்கிறார். வரவழைத்து அவரிடத்தில் பேசுகிறார். என்னிடத்தில் ஒன்றையும் மறைக்காதே, உண்மையை சொல் என்று சொல்லுகிறார். ஒரு ராஜா தீர்க்கதரிசியின் இடத்தில் கேட்கிறார். எதையும் மறைக்காமல் உண்மையை சொல் என்று சொல்லுகிறார் எரேமியாவிடம். அதற்கு எரேமியா சொல்லுகிறார், நான் உண்மையை உம்மிடத்தில் சொன்னால் நீர் என்னை கொன்று போடுவீர் அல்லவா? நீர் என்னை கொன்று விடுவீர் என்பது எனக்கு தெரியும். நான் உண்மையை சொல்லும்படி கேட்கிறீர். நான் சொன்னால் என்னை கொன்று போடுவீர் அல்லவா என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பிரபுக்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு சிதேக்கியா எரேமியாவை துறவிலை போடுவதற்கு ஆதரவாய் இருந்தார், அனுமதி கொடுத்தார். எபெத்மெலேக்கு கேட்ட பொழுது விடுதலையாகவும் அனுமதி கொடுத்து விட்டார். இருந்தாலும் எரேமியா சொல்லுகிறார், அதாவது நீர் என்னை கொன்று போடுகிறல்லவா, நான் உண்மையை சொன்னால் அதான் நடக்கும். நான் ஆலோசனை சொன்னாலும் நீர் கேட்க மாட்டீர். நான் ஆலோசனை சொல்லுவேன், கர்த்தருடைய வழிகள் இப்படி இருக்கிறது, எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆனால் நான் சொன்னால் நீர் கேட்க மாட்டீரே என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்படியாக சிதேக்கியா ராஜா எரேமியாவினிடத்தில் தீர்க்க தரிசனம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்ள நினைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். உலக வாழ்க்கையை மறந்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தரின் இருதயத்தை நாடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இளம் தமிழ்ச்சி அடுத்து செய்து பார்க்கலாம்.
மாரநாதா.